இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 14. அது காலையில் குளிரில் அணிந்திருந்த உடையையும் தாண்டி உடல் சிலிர்த்து போனதை ஆளுக்கு காலை 5 மணிக்கே அந்த வாண்டுகளின் சேட்டையால் அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. அன்னை தெரசா இல்லம். பேருக்கேற்ப அங்கு இருந்த 17 குழந்தைகளுக்கும் 6 ஆண் மற்றும் 11 பெண் குழந்தைகள். அன்னை லட்சுமி அம்மாள் தான் ஒரே ஒருத்தியை தவிர. தருக்கு யாழ் தான் அன்னை. அவள் பேசிய முதல் வார்த்தையே யாழை பார்த்து அம்மா என்பதுதான். அன்றே அவள் தருவுக்கு தாயாகி போனாள். லட்சுமி அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணம் செய்தவர். 5 வருடங்கள் மிகவும் சந்தோஷமாக சென்றது வாழ்க்கை. என்ன ஜாதிதான் பெரிது என பெற்றவர்கள் அவர்களை ஏற்றிக்கொள்ளாததை தவிர அவரின் சந்தோஷத்தை கெடுக்கவென அந்த விபத்து வந்து சேர்ந்தது. ஒரே நேரத்தில் காதல் கணவனையும் தனது 3 வயது செல்ல மகளையும் இழந்து தனித்து நின்றார் லட்சுமி. இனி வாழ்வதற்கு எதுவும் இல்லை என்ற முடிவில் தற்கொலைக்கு முயன்றவரை அவர் தோழி காவேரி தடுத்து தன் இல்லம் அழைத்து சென்றார். அவரின் அறிவுரையால் தான் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாயானார் லட்சுமி. யாழை பார்த்தவுடன் இறந்த தன் மகளின் நினைவுகள் அலைமோத அவளை தன் மகளாகவே எண்ணி ஏற்றுக்கொண்டார். சேவை மனப்பான்மையில் பணம் தந்து பரிதாப பார்வை பார்த்து செல்பவர்களின் மத்தியில் தங்களில் ஒருத்தியாக ஒன்றிவிட்ட யாழினியை அங்கு இருந்த அவர்களுக்கும் மிகவும் பிடித்து போவது இயல்புதானே. காலையில் அந்த பட்டாளத்தை எழுப்பவே ஒரு போராட்டம் நடந்தது. முதலில் குளித்து தயாராகி வந்தவள் எல்லோரையும் எழுப்பிவிட்டு மரகத மற்றும் லட்சுமி அம்மாவுக்கு சமையலில் உதவ சென்றாள். சமையலை முடித்துவிட்டு வந்தால் அவர்கள் தயாராவதற்குள் மீண்டும் ஒரு யுத்த பூமியாக மாறியிருந்தது அந்த இடம். ஏய், ஏண்டே பாத்ரூம் வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்க என்றாள் யாழ். இன்னும் குளிக்க செல்லாமல் வெளியே நின்று கத்திக்கொண்டிருந்த ஒருத்தியை பார்த்து, பாரு யாழக்கா, பாத்ரூம் உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆகுது, வெளியே வர மாட்டேங்கிறா, நான் எப்போ குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுறது என்றால் சினுங்களாய் அவள். ஏ மலர், நீ இப்ப வெளியே வரப்போறியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா என குளியலறை வெளியே நின்று இவளும் கத்த தொடங்கி இருந்தாள். இன்னும் 5 நிமிஷம் ப்ளீஸ் அக்கா என்ற மலரிடம், நீ வரப்போறியா இல்ல நான் இங்கிருந்து தண்ணியை பிடிச்சி உன் மேல ஊத்தவா என்றாள் மணிமேகலை. இருடி வருவா என மணிமேகலையை சமாதானப்படுத்தியவள் சீக்கிரவாடி என மலரை அதட்டினாள். மலர் வெளியே வரவும் உடனே உள்ளே சென்று கதவடைத்தாள் மணிமேகலை. அப்பாடி, இவங்க பிரச்சனை முடிஞ்சது என அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்ப அங்கே மற்றொரு வழக்கை தொடுக்க இருவர் தயாராகி நின்றிருந்தனர். உங்களுக்கு என்னங்கடா பிரச்சனை என்றாள் யாழ். இந்த பட்டாசு என்னோடதுக்கா, ஆனா செல்வம் அவன்தான் வெடிப்பேன்னு சொல்றான் என்றான் மாதவன். இல்லையாளக்கா, அது எனக்கு நீங்க வாங்கி கொடுத்தது, இவனுடையதை வெடிக்க சொல்லுங்க என்றான் செல்வம். இது என்னோடதுதான், இத நான் தான் வெடிப்பேன் என்று செல்வத்தின் கையில் இருந்ததை பிடுங்கினான் மாதவன். அதை அவர்களிடம் இருந்து வாங்கியவள், சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் வெடிக்கலாம் என அங்கிருந்து நகர்ந்தாள். மீண்டும் இருவர் சண்டையிட, உங்களுக்கு என்னடி என்றவளுக்கு ஒரே கிளிப்புக்கு இருவர் சண்டையிடுவது தெரிந்தது. என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, நான் தரேன் பாடி என அவர்களின் ஒருத்தியை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றாள் யாழ். ஒரு வழியாக எல்லோரையும் கிளப்பி தருவையும் கிளப்பி கூட்டி வந்தாள் யாழ். நல்ல விதமாக சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு எழுவதற்குள் செல்ல சினுங்கல்கள், சின்ன சண்டைகள், கேலி கிண்டல்கள், அரட்டை என அந்த இடமே சந்தோஷம் நிறைந்திருந்தது. அந்த பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்க்கவே விரும்பினார் லட்சுமி. அளவுக்கு மீறிய பொறுப்பையும் சுமையையும் முதுகில் ஏற்றி 6 வயதில் 30 வயது முதிர்ச்சியோடு அவர்களை வளர்க்கவில்லை. தவறு செய்தால் கண்டித்தார்தான், ஆனால் எதற்காகவும் தண்டித்ததில்லை. சாப்பிட்டு முடித்தவர்கள் வெடியை எடுத்துக்கொண்டு வெடிக்கவென வெளியே சென்றனர். எல்லோரும் வெடி வெடிக்க சந்தோஷ் மட்டும் பயந்து கொண்டிருந்தான். டேய் வெய்யிடா, ஒன்னும் ஆகாது என அவன் கையை பிடித்து யாழ் வைக்க போக திரியின் அருகே நெருப்பை எடுத்து செல்வதும் பின் வைக்காமல் கையை இழுத்து கொள்வதும் என இருந்தான் அவன். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவள் அந்த சரவடியை கையில் எடுத்து, இப்ப பாருடா என்றபடி நெருப்பை வைத்து தூக்கி போட்டாள். எப்போதோ அங்கு வந்திருந்தனர் கவியும் மகிழும். தூரத்தில் இருந்தே அவளையும் அவள் செய்யும் சேட்டைகளையும் ரசித்து கொண்டிருந்த மகள், எப்பவுமே என் செல்ல ராட்சசி, நீ இன்னும் மாறவே இல்லடி என சற்று வேகமாக சொல்ல,
என்ன ராட்சசியா? இரு, நான் தங்கச்சி கிட்ட போய் சொல்றேன் என அவளை நோக்கி நகர துவங்கி இருந்தான் கவி. அவன் கைப்பற்றி தடுத்தவன், ஏண்டா உனக்கு இந்த கொலவரி? சும்மா இருடா, உன்னை போய் கூட்டி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என தலையில் அடித்து கொண்டான். அது சரி, இங்கேயே ஏண்டா நிக்கிற? யாழ்கிட்ட போய் பேசலாம் இல்ல என்றான் சந்தேகமாய். ஏண்டா, எனக்கு சமாதி கட்டாம நீ அடங்க மாட்டியா? எதுக்கு அவகிட்ட போக சொல்ற? இருக்க கோபத்துல என்னை துரத்தி உருட்டுக்கட்டையாலேயே அடிக்கவா? எனக்கு என் உயிர் முக்கியம்டா என்றான் நெஞ்சில் கை வைத்து பயந்தவன் போல. யாழ், அப்படியெல்லாம் பண்ணாதுடா, அப்படியே பண்ணாலும் நான் இருக்கேன்ல என்றான் கவி. எப்படி? ஒரு நாள் பீச்சில் ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு துரத்தி அடிச்சாலே, அப்போ கையால் அடிச்சா உன் பெஞ்சு கை தான் தங்கச்சி வலிக்கும். இந்த குச்சியை வச்சு அடிமா தங்கச்சின்னு இவ்வளோ பெரிய குச்சியை அவ கையில கொடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னியே, அது மாதிரியா என தன் கை முழுவதையும் நீட்டி குச்சியின் அளவை காட்டினான் மகள். ஹஹா, அது கடந்த காலோண்டா மச்சான் என்றான் கவி. அப்போ இது நிகழ்காலோண்டா என்றான் கவி நமட்டு சிரிப்புடன். உன் பேச்சை மட்டும் கேட்டு போன அந்த ராட்சசி எனக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணிடுவா, சும்மா இருடா என்றான் மகள். இவர்களின் உரையாடல் இப்படி தொடர யாழின் செயலை பார்த்த குட்டி செல்லம், ஹாய் சூப்பர்க்கா என குதூகலித்தனர். நீங்க எவ்வளவு பெரிய வீராங்கனையா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என ஒரு கைத்தட்டல் சப்தம். குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தால் யாழ். ஜெகன் அவர்களை நோக்கி கைத்தட்டியபடி வந்து கொண்டிருந்தான். அவள் பழைய யாழாக இருப்பது எல்லாம் இந்த குழந்தைகள் மத்தியில் மட்டும்தான். மற்றவர்களிடம் அவள் தேவையில்லாமல் சேர்ந்தாற்போல் இரு வார்த்தைகள் பேசுவதே கடினம். அவனுள் இவர்களுடன் சேர்ந்து கொள்ள பட்டாசு மொத்தத்தையும் சந்தோஷமாக வெடித்து தீர்த்தனர். ஆடி தீர்த்து களைத்து மீண்டும் அவர்கள் இல்லத்தில் உள்ளே செல்ல யாழும் தருவை தூக்கியபடி உள்ளே செல்ல போனாள். யாழ், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் ஜெகன். என்ன சொல்லுங்க? நெஞ்சு இடத்திலிருந்தே திரும்பி பார்த்தாள் அவள். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றான் தயக்கமாய் அவன். சரி வாங்க என தருவை தூக்கி கொண்டு இல்லத்தின் எதிர் திசையில் சிறிது தொலைவில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி முன்னே நடந்தாள் யாழ். அவளை பின்தொடர்ந்தான் ஜெகன். அவர்கள் தங்களை நோக்கி வருவதை கண்ட கவியும் மகிழும் காரினுள் சென்று அமர்ந்து கொண்டனர். அந்த மரத்தின் அருகில்தான் காரை பார்க் செய்துவிட்டு அவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அங்கே வந்ததும், இப்ப சொல்லுங்க, என்ன வேணும் என கேட்டது மகள். காதில் தெளிவாக விழுந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளின் குரலை கேட்பவன் அதை அனுபவித்து ரசித்துக் கொண்டிருந்தான். அதை ரசிக்க விடாதபடி நாராசமாய் வந்து விழுந்தது அடுத்த ஜெகன் சொன்ன வார்த்தைகள். எனக்கு நிறைய பொண்ணுங்க மேலே க்ரஷ் வந்திருக்கு, ஆனால் யார் கூடவும் வாழணும்னு ஆசை வந்ததில்ல. பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்க கூட வாழ ஆசைப்படுறேன் என ஒரு ஒற்றை சிவப்பு ரோஜாவை அவளிடம் நீட்டினான். யாழின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய, மகிழனின் கண்களோ கோபத்தில் தீ பிளம்பன சிவந்து போனது. கைகளை கோபத்தில் இறுக்கி மூடியவன் காரின் சீட் மீது தனது கோபத்தை காட்டினான். உன்னை ஒருவன் கண் தீண்டினாலே உயிர் துடிக்கும் எனக்கு. அப்படி இருக்கையில் காதலை சொன்னால் என்னாவேன் நான்? ஜெகன் தன் காதலை யாழினியிடம் தெரியப்படுத்திவிட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். சிறிது நேர அமைதியில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அதன் பின் பேச தொடங்கினாள். சார், எனக்கு காதல் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. யாரையும் காதலிக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. எனக்கு இந்த குழந்தைங்க தான் எல்லாமே. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு போய் உருப்படுற வழிய பாருங்க என நிதானமாகவே அவனுக்கு எடுத்து சொன்னாள். யாழ் இந்த மாதிரி விஷயங்களில் இவ்வளவு பொறுமையாக பேசி இன்றுதான் பார்க்கிறான் மகள். அவள் கோபத்தை பார்த்து பல நேரங்களில் இவள் என்ன கோபத்திற்கு பிறந்தவளா என்று கூட நினைத்திருக்கிறானே. அப்படிப்பட்டவள் இன்று பொறுமையாக பேசுவதை கண்டால் ஆச்சரியமாக தானே இருக்கும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க யாழினி, என்னோட காதல் உண்மையானது. நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க ப்ளீஸ். ஒன்றும் அவசரம் இல்லை என்றான் மீண்டும் அவன். நீங்க தான் சார் புரிஞ்சுக்கணும். எனக்கு காதல்ல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன் அதுக்கும் மேல வெறுப்புன்னு கூட சொல்லலாம். ப்ளீஸ், எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. உங்களுக்கு கூட இது வெறும் ஈர்ப்பு தான். கொஞ்ச நாளிலேயே மறந்துடுவீங்க. இனிமே இத மாதிரி காதல் கத்திரிக்கான்னு பேசிக்கிட்டு ஏன் முன்னாடி நிக்காதீங்க என்று பொறுமையை இழுத்து பிடித்து கூறினாள் யாழ். இங்க பாருங்க யாழ், நான் உங்களை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். பட் எப்படி இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே? அது ஏன் உங்களை காதலிக்கிற நானா இருக்கக்கூடாது? மீண்டும் தன் காதலை அவளுக்கு புரிய வைத்து விடவே முயன்றான் ஜெகன்.
உங்களுக்கு பொறுமையா சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கேன், அது என்னோட பர்சனல் விஷயம். நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க எனக்கு முதலாளி, நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாஃப். அதுதான் நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, வேற ஒரு யாழினிய நீங்க பார்க்க வேண்டியது வரும் என பொறுமையாக அழுத்தமாக அதே நேரம் மிரட்டும் தோணியில் சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தருவை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவள். ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க யாழினி? உங்களுக்கு என் உண்மையான காதலை புரிய வச்சு சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன் பாருங்க. லைக் யூ சோ மச் டியர் என சொல்லும் அவளிடம் சத்தமாகவே சொல்லியவன் அவள் உருவம் மறையும் வரை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான். இதையெல்லாம் காரின் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மகிழன் தன் கோபத்தை மீண்டும் மீண்டும் கார் சீட்டின் மீதே காட்டிக்கொண்டிருந்தான். அவள் அவன் காதலை ஏற்றுக்கொள்ளாததில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எங்கே தன்னை வெறுத்து விட்டாளோ என்ற பயமும் சேர்ந்தே எழுந்தது அவனுக்கு. அவனின் ஒவ்வொரு செய்கையையும் பார்த்திருந்த கவின், அதி இப்ப ஏதாவது கேட்டா மொத்த கொலவெறியும் நம்ம பக்கம் திரும்பிடுமே என எண்ணிக்கொண்டு டிரைவர் சீட்டில் பதுங்கி கொண்டான். அவன் ஜெகன் என்கிற ஜெகதீஸ்வரன், ஜெயசேகரன் மற்றும் காவேரியின் ஒரே செல்ல புதல்வன், நல்ல அழகன் அவன் என்றே சொல்லலாம். அப்படியே காவேரியின் சாயல் சிவந்த நிறம், பிறந்து வளர்ந்த கொடைக்கானலின் குளுமையும் கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடர்ந்த கேசம், சிறிய கண்கள், நீண்ட நாசி, மெல்லியற்றம் செய்யப்பட்ட மீசை, தாடி, பார்ப்பவர்கள் சில நொடிகள் நின்று ரசிக்கும் அழகுதான். குணத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு படி மேலேதான். தன்னால் அடுத்தவருக்கு எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது என நினைப்பவன், முற்போக்கு சிந்தனையாளன். இன்று லட்சுமி அம்மாள் உயிருடன் இருக்கிறார் என்றால் அதற்கு காவேரி தான் காரணம் என்பது நாம் அறிந்ததே. இருவரும் அவ்வளவு நெருங்கிய தோழிகள். தற்கொலைக்கு முயன்ற லட்சுமியை தடுத்து தன்னுடன் அழைத்து வந்தார் காவேரி. அவரின் கணவர் ஜெயசேகரும் உடன் பிறந்தவர்கள் இல்லாததால் லட்சுமியை தன் சொந்த தங்கையாகவே ஏற்றுக்கொண்டார். இருவரும் லட்சுமியை தங்களுடனே தங்க வைக்க எவ்வளவோ முயன்றனர். ஆனால் லட்சுமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றவுடன் கொடைக்கானலிலே தனக்கு சொந்தமான மற்றொரு வீட்டில் தங்குமாறு கூறினார்கள். இந்த முறை அவரால் மறுக்க முடியவில்லை. இன்று அன்னை தெரசா இல்லம் இயங்குவது அந்த வீட்டில்தான். பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைத்த ஜெயசேகர் காவேரி தம்பதி அந்த இடத்தை இல்லத்திற்கே உயில் எழுதிவிட்டனர். இன்று வரை தன் தொழிலில் வரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த இல்லத்திற்கு நன்கொடையாக அளித்து வருகின்றனர். காவேரி தன் தோழியை காண செல்வது வழக்கம். விளையாட நிறைய குழந்தைகள் இருப்பதால் அங்கு செல்வதை ஜெகனும் வழக்கமாக்கி கொண்டான். சொல்ல போனால் பெற்றோரை விட லட்சுமியிடம்தான் அவனுக்கு செல்லம் அதிகம். ஆரம்ப காலத்தில் அன்பால் அவரை அரவணைத்து கொண்டவன் அவன். அவன் முகம் பார்த்துதான் தன் இழப்பிலிருந்து மீண்டு வந்தார் அவர். அவனும் அவர் பாசத்தால் அவரை இரண்டாவது தாயாகவே ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் லட்சுமியிடம் கூறி சாதித்துக் கொள்வது அவன் வழக்கம். அமெரிக்காவில் தன் மேற்படிப்பை அவன் தொடர விரும்பிய போது பெற்றோர் அவனை பிரிந்திருக்க வேண்டுமே என்ற காரணத்தால் சம்மதிக்கவில்லை. லட்சுமியிடம் கெஞ்சி கொஞ்சி சம்மதிக்க வைத்து விட்டான். பிறகு என்ன, வீட்டிலும் அப்ரூவல் கிடைத்துவிட்டது. என்னதான் அவன் அமெரிக்கா சென்று படித்திருந்தாலும் அவன் விரும்புவது நமது கலாச்சாரத்தை தான். ஜெயசேகரனுக்கு பரம்பரை சொத்தாக 150 ஏக்கர் தேயிலை தோட்டம் உள்ளது. இவர் காலத்தில் தொடங்கிய டீத்தூள் தயாரிக்கும் ஜே ட்ரேடர்ஸ் என்ற தொழிற்சாலையும் இன்று நல்ல வருமானம் தந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் இப்போது 1000க்கும் மேலான தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். அங்குதான் யாழுக்கு வேலை வாங்கி தந்திருந்தார் லட்சுமி அம்மாள். நாட்கள் செல்ல செல்ல யாழின் நேர்மை பிடித்துவிடவே அவளை தனது பிஏவாக ஆக்கி கொண்டார் ஜெயசேகரன். அவருக்கும் யாழ் என்றால் தனி பிரியம்தான். யாழ் வேலைக்கு சேர்ந்த சமயம் ஜெகன் அமெரிக்காவில் இருந்தான். மீண்டும் அவன் இந்தியா வந்தபோது எல்லா பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டார் ஜெயசேகரன். ஆனால் தனக்கு பிடித்திருந்தால் தான் யாழை தனது பிஏவாக வைத்துக் கொள்வேன் என சொல்லிவிட்டான் அவன். எவ்வித அறிவிப்பும் இன்றி தனியே முதல் நாள் தொழிற்சாலைக்கு வந்திருந்தான் அவன். ஆனால் அவன் முதல் சந்திப்பிலேயே யாழினால் ஈர்க்கப்பட்டு விடுவான் என அப்போது எதிர்பார்க்கவில்லைதான். அவன் தொழிற்சாலைக்குள் வரவும் யாழ் குடி
முடித்துவிட்டு தொழிற்சாலையில் மற்றவர்களை வேலை செய்ய விடாமல் பிரச்சனை செய்து கொண்டிருந்த ஒருவனை அறியவும் சரியாக இருந்தது. அதில் அவன் அதிகம் கவரப்பட்டான் என்பதே உண்மை. மேலும் ஆண்களை எல்லாம் ஒரு பார்வையிலேயே தன்னை விட்டு ஓரடி தூரம் நிறுத்தி வைக்கும் அவள் குணம் மிகவும் பிடித்து போனது. தேவையில்லாமல் அடுத்தவரிடம் பேசாத குணமும் தான். இதெல்லாம் அவள் அவளுக்கே போட்டுக்கொண்ட முகமூடி என்பது அப்போது அவனுக்கு தெரியாமல் போனதுதான் அவனின் துரதிர்ஷ்டம். சரியான சிடுமூஞ்சியாய் இருப்பாள் போல என அவன் நினைத்திருந்த நேரம் யாழை அன்னை தெரசா இல்லத்தில் காண நேர்ந்தது. குழந்தைகளுடன் குழந்தையாய் மாறி போனவளை கண்டவுடன் அவள் மீது ஒருவித அதீத ஈர்ப்பு. பணத்திற்காகவும் அழகிற்காகவும் பல பெண்கள் அவன் பின்னே வர அவன் எதிர்பார்த்தது என்னவோ அவற்றை பொருட்படுத்தாத கலாச்சாரத்தை மதிக்கும் தமிழ் பெண்ணை தான். அப்படித்தான் யாழ் அவனுக்கு தெரிந்தாள். ஈர்ப்பை திருமணத்திற்கு கடத்த நினைத்தான் அவன். எத்தனையோ முறை அவன் காதலை சொல்ல முயன்றும் அவள் வேலையை தவிர்த்து ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசாததால் சொல்ல முடியவில்லை. சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தவன் இன்று தன் காதலை சொல்லிவிட்டான். எப்படியும் அவளை சம்மதிக்க வைத்து விடலாம் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தது. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.